சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற கோர்பா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வாழ்ந்து வந்தாரு 31 வயதான சல்மா சுல்தானா லக்ஷ்மா. அவர் ஒரு லோக்கல் டிவி நியூஸ் சேனலுக்கு ஆங்கராக நியூஸ் ரிப்போர்ட்டராக பணியாற்றி வந்தார். அந்த ஏரியாவில் அவர் ரொம்பவுமே பிரபலமான ஒரு நியூஸ் ஆங்கர் அப்படின்னே சொல்லணும். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய அலுவலகம் டிவி சேனல் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்குறாரு சுல்தானா. அங்க தனியாக வசித்து வந்தவர் அவ்வப்பொழுது, இன்னும் சொல்ல போனா எப்பயாவது ஒரு தடவை தான் தன்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வருவாரு. ஆனாலும் கூட ரெகுலராக அவங்க கூட போன் பேசுறத ஒரு வழக்கமாக தான் வச்சிருந்தாரு. அக்டோபர் 21, 2018 அப்படித்தான் அன்றைக்கு காலையிலையும் வெள்ளனே கிளம்பி தன்னுடைய ஸ்டூடியோவுக்கு பையமாடிட்டு கிளம்புறாரு சல்மா சுல்தானா. போகும்போது அவர் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட ஸ்டுடியோவுக்கு போறேன் அப்படின்னு வழக்கம் போல அவரை எதிரில் பார்த்ததுனால வழக்கம் போல அவர் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி இருக்கிறாரு. அப்படி கிளம்பி போன சல்மா சுல்தானா அன்றைக்கு மாலை வீடு திரும்பவே இல்லை. அன்றைக்கு சல்மா சுல்தானா கிளம்பி போன பிறகு ஒரு சில நாட்கள் கழிச்சு அவங்க அம்மா சல்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா சல்மாவுடைய போனு ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அடிக்கடி இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்டிங்ல இதுல எல்லாம் இருக்கும்போது சல்மா தன்னுடைய போனை சுவிட்ச் ஆஃப் செய்வது வழக்கம் தான். அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் ரிப்போர்ட்டிங்க்கு போகும்போது அங்க கிளையண்ட் கூட இருக்கும்போதோ யாரையா பேட்டி எடுக்கும்போதோ சல்மா தன்னுடைய போனை சுவிட்ச் ஆஃப் செய்யறது வழக்கமாக தான் இருந்தது. சரி, அப்படித்தான் ஏதோ பிஸியா இருப்பா போல் இருக்குன்னு அவங்க அம்மா எதேச்சையாக விட்டுறாங்க. அதற்கு பிறகு அன்றைக்கு இரவு மறுபடியும் ஒரு தடவை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்பையும் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. அதற்கு பிறகு அடுத்த சில நாட்கள் அவங்க அம்மா பெருசா கண்டுக்கல. சரி, வேலையா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. சரியாக ஒரு வாரம் கழித்து மீண்டும் ஒரு முறை அவங்க அம்மா சுல்தானாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்பொழுதும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்பொழுது அவர் கொஞ்சம் பதறித்தான் போறாரு. அவர் அவங்க அப்பாட்ட சொல்றாரு, இந்த மாதிரி என்னங்க, அதுக்குன்னு என்ன 10 நாளாவா பொண்ணு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா, நீங்க எதுக்கும் என்ன ஏதுன்னு கேளுங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லவே அவர் கிளம்பி ஸ்டுடியோவுக்கு போறார். அந்த டிவி ஸ்டுடியோவில் போய் கேட்டபோது கிட்டத்தட்ட 10 நாட்களாக சல்மா சுல்தானா வேலைக்கே வரலைங்க, எங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணலை, என்ன ஏதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல கூட வேலை செஞ்ச சில பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, சல்மா சுல்தானா இந்த மாதிரி யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா அவங்க கூட எங்கேயாவது வெளியூர் போயிருக்காளா என்னமோ தெரியலையே அப்படின்னு அவங்க சொல்லவே அவங்க அப்பாவுக்கு இது மிகப்பெரிய அவமானமான விஷயமாக தோணுது. தன்னுடைய பொண்ணு எவனோ ஒருத்தங்க கூட யாருகிட்டையுமே சொல்லிக்காம வெளியூர் போயிருக்காளா அப்படின்னு அவர் பதறி போறாரு. அதே சமயத்துல இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம மானமே போயிருமே அப்படின்ட்டு அமைதியாக எந்த விதமான ரியாக்ஷனும் காமிச்சிக்காம இதை பிரச்சனையை பெருசு பண்ணாம நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு அவருடைய மனைவி கிட்ட சொல்றாரு. சல்மா அவங்க அம்மா கதறாங்க, அழுகுறாங்க. ஆனால் 2 பேருமே என்ன முடிவு பண்ணுறாங்க, இப்படி போன பொண்ணு எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துடுவா, அவளுக்கு மெச்சூரிட்டி இருக்குது, 30 வயசு ஆயிடுச்சு, தானாக சம்பாரிச்சு சுயமாக சொந்த காலில் நிற்கிற பொண்ணு, அவள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, போனாலும் வந்துடுவாள்ல, வந்த பிறகு நம்ம பேசிக்கலாம், அதுக்குள்ளே ஏன் ஊரை கூட்டி மானத்துக்கு எடுக்கணும், நம்ம குடும்ப மானமே போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க அப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. கூட வேலை செஞ்ச பொண்ணுங்கள இன்னொரு பொண்ணு என்ன சொல்லி இருக்குது, இந்த மாதிரி சல்மா சுல்தானாவுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஆசைங்க சார், அதனால அவ மும்பாய் போயிருந்தாலும் போயிருப்பா சினிமா சான்ஸ் தேடுறதுக்காக, அப்படி இருக்கும் பட்சத்தில் போயிட்டு கொஞ்ச நாள் திரும்பி வந்துடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஒரு பொண்ணு சொன்னதையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லவே, அப்படி இருந்தால் இருக்கும், நம்ம பொண்ணு எவனையும் கூட்டிகிட்டு ஓடியெல்லாம் போயிருக்க மாட்டா அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு சல்மா சுல்தானாவுடைய அப்பாவும் அம்மாவும் அமைதியாக தங்களுடைய மகள் திரும்பி வந்துடுவா அல்லது திரும்பி தங்களை கான்டாக்ட் பண்ணுவா, இந்த எங்கேயோ ஒரு பக்கம் மும்பையிலேயே ஏதோ ஒரு பக்கம் தான் சேஃபாக இருக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாட்களை ஓட்டுறாங்க. மாதங்கள் உருண்டோடுது, 1 வருடத்துக்கு மேல ஆயிருது. ஆனாலும் கூட சுல்தானா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு வரல. இருந்தாலும் கூட யாருகிட்டையும் அதை சொல்லாமே இருந்திருக்கிறாங்க. 2007
2020 ஜனவரி 11. அன்றைய தினம் சல்மா சுல்தானா வீட்டில் ஒரு துக்ககரமான சம்பவம் நடக்குது. அன்றைக்கு விடியற் காலையில் சுல்தானாவுடைய அப்பா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழக்கிறாரு. அந்த துக்க நிகழ்ச்சிக்கு சல்மா சுல்தானாவுடைய சொந்த பந்தங்கள், நட்புறவுகள் அனைவரும் கூடுறாங்க வீட்டில். எப்படியாவது சல்மாவுக்கு செய்தி எட்டும், எப்படியும் யாரு கூடயுமே கான்டாக்ட் இல்லாமல் இவ இருக்க மாட்டா, எப்படியும் யாருக்காவது எட்டும் இந்த செய்தி, சல்மா வந்துடுவா அப்படின்னு சொல்லி அவளுடைய அம்மா, விஷயம் தெரிந்த ஒரு நபரான சல்மாவுடைய அப்பா இறந்துட்டாரு, இரண்டாவது நபரான அவருடைய அம்மா ரொம்ப நம்பிக்கையோட காத்திருக்கிறாங்க. சல்மாவுடைய அப்பாவுடைய உடல் வைக்கப்பட்டிருக்குது. அந்த வீட்டுக்கு எல்லாரும் வர்றாங்க. ஆனா சல்மா மட்டும் வரல. சல்மாவிடம் இருந்து ஒரு போன் கால் கூட வரல. நேரம் ஓட ஓட அவளுடைய சொந்த பந்தங்கள்லாம் டென்ஷன் ஆகுது. சல்மா என்ன அப்படி என்ன வேலை இருக்குது அவளுக்கு, இதுக்கு கூட கிளம்பி வரமாட்டாளா அப்படின்னு அவளுடைய சொந்தங்கள்லாம் டென்ஷன் ஆகி பேச ஆரம்பிக்க பல மணி நேரங்களுக்கு பிறகுதான் சல்மாவுடைய அம்மா ஓன்னு அழுகிறாரு. இந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போயிட்டா, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படியும் திரும்பி வந்துடுவான்னு நம்பிக்கையில் இருந்தனே, அப்பாவை பார்க்க கூட கடைசியா அப்பா முகத்தை பார்க்க கூட இவ வரலையே, கல் நெஞ்சக்காரி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கதற ஆரம்பிச்ச பிறகுதான் அவங்களுடைய சொந்தங்களுக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அன்று முழுவதுமே உடலை வைத்துக்கொண்டு சல்மா வந்துடுவார்னு காத்திருந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. அதற்கு பிறகு ஈம காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிறாங்க. இதையெல்லாம் செய்து முடித்த பிறகு மறுநாள் காலையில் அவங்க சொந்த பந்தம் எல்லாம் உட்கார்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. சல்மா வந்து உண்மையிலேயே சான்ஸ் தேடி போயிருந்தா அப்படின்னா கூட அவ ஒரு ஃபோன் கால் கூட இந்த 1.5 வருஷத்துல ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல அப்படிங்கிறத கேட்கும்போது உண்மையிலேயே நமக்கு ஏதோ ஒரு விதர்ப்பமாக தான் தெரியுது. அதனால நாம் போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சல்மாவுடைய சொந்தக்காரங்க தான் முடிவு பண்றாங்க. அதற்கு பிறகு அவங்க அம்மாவையும் அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி எங்க பொண்ணு 1.5 வருடங்களுக்கு முன்பு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல் ரியாக்ஷனே போலீஸ்காரங்க அவங்க அம்மாவை கண்டபடி திட்டுறாங்க. ஆனாலும் கூட சல்மாவை கண்டுபிடிப்பதற்கு என்னெல்லாம் முடியுமோ நாங்க முயற்சிகளை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு போலீசார் பம்பரமாக சுழல்றாங்க. சல்மா வேலை செஞ்ச டிவி சேனலு, அங்க கூட பணியாற்றியவர்கள், அவருடைய நண்பர்கள், கல்லூரி பள்ளி மாணவர் நண்பர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே சல்மா எங்க போனா என்ன ஏதுங்கிற ஒரு விவரமும் தெரியவில்லை. போலீசாரும் தேடி நாள் ஆக அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அந்த ஃபைலை கிடப்பில் போடுறாங்க. மீண்டும் ஆண்டுகள் உருண்டோடுது. மேலும் 2-3 ஆண்டுகள் ஓடிடுது. அதற்கு பிறகு சரியாக சொன்னோம்னா 2023ஆம் ஆண்டு சத்தீஸ்கர் போலீஸ் ஆபரேஷன் மஸ்கான் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை அந்த மாநிலம் முழுவதும் தொடங்குறாங்க. ஆபரேஷன் மஸ்கான் அப்படின்னா ஆபரேஷன் ஸ்மைல், புன்முறுவல் அப்படின்னு அர்த்தம். போலீசார் வந்து மக்களிடம் தங்களுக்கு ஒரு நல்ல பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மக்கள் முகத்தில் ஒரு புன்னகையை கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குறாங்க. அதற்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான முயற்சி என்ன அப்படின்னாக்க, பழைய கேஸுகள், அன்சால்வ்டு கேஸ் இருக்கும் இல்லையா, சால்வ் பண்ண முடியாத அந்த மாதிரியான கேஸுகள், கிடப்பில் போட்டு வச்ச கேஸுகளை தூசி தட்டி எடுத்து அந்த கேஸுகளை மீண்டும் விசாரித்து ஏதாவது ஒரு தீர்வு காண முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்குறாங்க இந்த ஆபரேஷன் மஸ்கான்ல. அப்பொழுது கோர்பா உடைய சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸாக திரு ராபின்சன் அவர்கள் பதவியேற்றிருந்தார். ஒரு இளம் போலீஸ் ஆபீசரான இவர் பயங்கர உத்வேகத்துடன் செயல்படக்கூடியவராக இருந்தார். அவர் வந்து அவருடைய மாவட்டத்தில் இருக்கிற இந்த கேஸுகளை எல்லாம் தூசி தட்டி எடுக்கிறாரு. அப்படி அவர் எடுத்த போதுதான் இந்த சல்மா சுல்தானா கேஸும் வெளியில வருது. அந்த ஃபைலை படிச்ச அவருக்கு நிறைய விஷயங்கள் இதுல வந்து விடுபட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விசாரணையை தானே தன்னுடைய மேற்பார்வையில் நேரடியாக தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. மீண்டும் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. சல்மா சுல்தானா கூட வேலை செஞ்சவங்க, அவங்க சல்மா குடியிருந்தாலே அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருந்தவங்க அப்படின்னு பலரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி அவங்க விசாரித்த போது தான் அந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சல்மாவுக்கு ஒரு காதலன் இருந்தான் சார், அவன் வீட்டுக்கு அடிக்கடி வர்றதுண்டு, ஆனா எங்களுக்கு அவன் யாருன்னு எக்ஸாக்டா எங்களுக்கு தெரியலைங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்தில் இவளுக்கு ஒரு காதலன் இருந்தது தெரிய வருது. மேலும் போலீசார் இந்த விஷயத்தை குடஞ்சு விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரிக்கும் போது சல்மாவுடைய பேங்க் அக்கவுண்ட் இருக்குதுல, அது வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த அக்கவுண்ட் இன்னும் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது போலீஸ்க்கு. அது மட்டும் இல்லை, அதே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறாங்க சல்மா 2018 வருடம் அப்படிங்கிற விஷயமும், அந்த லோனுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கூட தவறாம சரியான நேரத்துக்கு இஎம்ஐ கட்டப்பட்டு வருது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது போலீஸ்காரங்களுக்கு. ஓ, அப்ப சல்மா இங்க இருக்கிறா போல் இருக்குது அப்படிங்கிற உத்வேகத்தில் போலீசார் பேங்க்குக்கு ஓடுறாங்க. அங்க போய் சல்மா அக்கவுண்ட்ல இருந்து பேங்க்ல லோன் கட்டுது இல்லையா, சல்மாவுடைய அக்கவுண்ட்டுக்கு பணம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரிக்கிறாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்க போலீசார் கேட்ட தகவல்களை எடுத்து கொடுக்கவும் செய்யறாங்க. அதை பார்த்த போலீசாருக்கு பயங்கரமான ஆச்சரியம். அது என்ன அப்படின்னா, அதே ஊர்ல கோர்பால அதே பகுதியில் இருந்த இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தா இங்க வந்திருக்குது. அது கங்காஸ்ரீ ஜிம் அப்படிங்கிற ஒரு ஜிம்முடைய அக்கவுண்ட்ல இருந்து வர்றது தெரிய வருது. அந்த ஜிம்முக்கு விரைந்து போறாங்க போலீஸ்காரங்க. அங்க போய் பார்த்தபோது அந்த அக்கவுண்டை ஹேண்டில் பண்றது அந்த ஜிம்முடைய முதலாளியான 37 வயதான மதுர் சாஹூ அப்படிங்கிறவரு அப்படிங்கிற தெரிய வருது. போலீசார் போன போது அவர் வந்து அங்க இல்லை. அவர் வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு போலீசார் வந்துடுறாங்க. அதற்கு பிறகு சில நாட்கள் உருண்டோடுது. ஆனா இந்த மதுர் சாஹூ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு 2-3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. போலீஸாருக்கு இது பயங்கரமான சந்தேகத்தை கிளப்பவே நேராக கிளம்பி போய் ஜிம்மை முற்றுகையிடுறாங்க. அங்கே போய் அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதற்குள்ளாக அவன் இல்லைன்னு தெரிஞ்சு அவனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேருந்து அவனை அலையக்காக தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து அவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரித்த போது, சார், நான் வந்து அவளை லவ் பண்ணேன், ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவள் காணாமல் போயிட்டா, என்கிட்ட சொல்லவே இல்லை, எவனையோ கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, போலீஸாரும் எப்படியோ அவனை விசாரித்து பார்க்குறாங்க. ஆனால் கிளிப்பிள்ளை போல இவன் இதையவே சொல்கிறான். போலீஸ் வந்து அவனுடைய கால் ரெக்கார்டு எடுத்து பார்க்குறாங்க. 5 வருடங்களுக்கு முன்பு அந்த ஃபோன் கால் ரெக்கார்டு எடுத்து பார்த்தபோது அவள் காணாமல் போன அன்று தான் இவன் கடைசியாக அவகிட்ட பேசியிருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. அதற்கு பிறகு அன்று இரவு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குது அப்படிங்கிறதும் போலீஸுக்கு தெரிய வருது. அதனால இந்த மதுர் சாஹுவை விடுவிக்கிறாங்க போலீஸ்காரங்க. இருந்தாலும் கூட எஸ்பி ராபின்சனுக்கு மனசே மேவல. இவ்வளவு நெருங்கி விட்டோம், இன்னும் இந்த பொண்ணை நம்மளால கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு அவர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் கூட வேற க்ளூ எதுவுமே கிடைக்கல. அந்த சமயத்தில் தான் போலீஸாருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஒன்று கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, திடீர்னு காலங்காத்தால ஒருத்தர் நடந்து வராரு விடுவிடுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தவர் நேராக அங்கே இருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட போய், சார், இந்த சல்மா சுல்தானா காணாமல் போனாங்களேங்க சார், அதை பற்றிய தகவல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவுமே உடனே அவரை கூட்டிக்கிட்டு எஸ்பி கிட்ட ஓடுறாரு. எஸ்பி அவரை உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்டபோது அவர் சொன்ன விஷயங்களை கேட்டு எஸ்பி ஆடி போறாரு. வந்த மனுஷன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, சார், இந்த ஜிம் ஓனர் மதுர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த சல்மாவை கொன்று எங்கேயோ புதைச்சிட்டான், அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் எப்படி தெரியும்னு கேட்டபோது அவனுடைய நண்பன் ஒருத்தன் தண்ணி போட்டுவிட்டு என்கிட்ட உளர்னாங்க சார், அதை கேட்டதுல இருந்து எனக்கு ஆடி போயிருச்சு, அதனால உங்ககிட்ட நேராக ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனடியாக எஸ்பி ராபின்சன் நேராக போய் அந்த மதுர் சாஹுவை பிடிச்சிக்கிட்டு வந்து உள்ள தள்ளுறாரு. அதற்கு பிறகு அவர் நம்ம ஊர் போலீஸ்காரங்க வழக்கப்படி கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்கிறாரு. அதற்கு பிறகு மதுர் சாஹு நடந்த உண்மையெல்லாம் சொல்றான். மதுர் சாஹு அந்த ஏரியால கங்காஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஜிம் ஒன்றை நடத்தி வந்திருக்கான். அந்த ஜிம்மில் இவ சல்மா சுல்தானா அந்த ஜிம்முக்கு போய் சேர்ந்திருக்கிறா. நல்ல கட்டுமஸ்தான உடலும் கவர்ச்சியான லுக்கும் கொண்ட அந்த மதுர் தானே முன் வந்து சல்மா சுல்தானாவுக்கு தானே பிசிக்கல் ட்ரெயினராக இன்ஸ்ட்ரக்டராக பணியாற்ற துவங்குறான்.
அவளுக்கு டெய்லி வந்து இவன் தான் கூடவே இருந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். நாளடைவில் சல்மா சுல்தானா அவனுடைய அழகுலையும் அவனுடைய கவர்ச்சியான பேச்சிலையும் மயங்கரா. அதற்கு பிறகு இருவரும் நெருங்கி அந்யோன்யமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அதற்கு பிறகு மதுருடைய வீட்டில் சல்மா சுல்தானா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயே வாழ்ந்திருக்கிறா பல மாதங்கள். ஆனால் அவளுக்கு இந்த மதுரை பற்றிய ஒரு உண்மை மட்டும் ரொம்ப நாள் தெரியல. அது என்னன்னா, மதுர் வந்து மலர் விட்டு மலர் தாவும் வண்டு போல ஒவ்வொரு பெண்ணாக காதலிக்கிறேங்கிற பேர்ல அனுபவிச்சுட்டு அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த பெண்ணை நோக்கி ஓடுகிற ஒரு புத்தியை கொண்ட ஒரு கீழ்த்தரமான ஜென்மம் அவன். இதற்கு முன்பே அதே ஜிம்மில் வந்து சேர்ந்த பல பெண்களை மயக்கி தன்னுடைய வலையில விழச் செய்து அவங்களோடு உடலுறவெல்லாம் வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு அடுத்த பெண் வந்தனே அந்த பெண்ணை கழட்டி விடுறத வழக்கமாக வச்சிருந்திருக்கான். இது எதுவுமே தெரியாத சல்மான் சுல்தானா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல அவன் கூட இருக்கும்போது இவ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்தில் பேச்சு போல அதை தட்டி கழிச்சுக்கிட்டு வந்தவன் ஒரு கட்டத்தில் இவன் ரொம்ப சீரியஸாக கேட்க ஆரம்பிக்க அவன் கடுப்பாகி இவகிட்ட இருந்து விலக தொடங்கி இருக்கிறான். அதற்கு பிறகுதான் ஜிம்மில் அரசல் புரசலாக பேசும்போது இந்த விஷயம் இவளுக்கு தெரிய வர இவ பயங்கர கோபமடைகிறா. அதற்கு பிறகு மதுர்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவது வழக்கமாக இருந்தது. இதை ஜிம்மில் ஒரு சிலர் பார்க்கவும் செய்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சல்மா சுல்தானா, இங்க பாரு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் நேராக போலீஸ்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான். அதற்கு பிறகு இவன் என்ன பண்ணியிருக்கான், நல்லவனாக நடித்து மறுபடியும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் லெவலுக்கு வீட்டிலேயே அவளை கொண்டு போய் குடி வச்சிருக்கிறான். இது ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் நீடித்திருக்குது. அதற்கு பிறகு ஒரு நாள் வீட்டில் அவளை அடித்தே கொண்டிருக்கிறான். இவன் அடித்து இவளை கொண்டு போட்ட பிறகு இவனுடைய நண்பர்கள் 2 பேரை ஃபோன் பண்ணி அழைச்சிருக்கிறான். அதில் ஒருத்தன் வந்து ஜிம்மில் இவன் கூட வேலை செய்கிற ஒருத்தன். இவங்க 3 பேருமாக சேர்ந்து இவளுடைய உடலை ஒரு பெரிய பெட்ஷீட்டில் வச்சு கட்டி அதை வந்து வண்டியில் வச்சு கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல புதைக்கிறாங்க. அதுவும் அவங்க தேர்ந்தெடுத்த இடம் எப்படின்னா, அது வந்து நேஷனல் ஹைவே போடுறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடம். அங்கே வந்து ரோடு வேலை ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே வந்து விரைவில் சாலையை போட்டுருவாங்க, அதனால் யாருமே இந்த பாடியை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க முடிவு செய்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட 8 அடி தோண்டி இருக்கிறாங்க. அடியில் 8 அடிக்கு மேலே தோண்டி உடலை போட்டு மூடி வச்சுக்கிட்டு இவனுங்க வந்துடுறானுங்க. அதற்கு பிறகு ஒரு சில வாரங்கள்லேயே ரோடு வேலை ஆரம்பிக்குது. அது மேலே நேஷனல் ஹைவேயே போட்டு முடிச்சிடுறாங்க. அவளுடைய உடலை இந்த மாதிரி புதிதாக போடப்பட்டிருக்கிற நேஷனல் ஹைவே கீழே நாங்கள் புதைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. ஆனால் எந்த இடத்துல அப்படின்னு தெரியல. அதனால் எஸ்பி ராபின்சன் கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த நேஷனல் ஹைவேல அந்த பகுதி முழுவதையும் தோண்டி எடுப்பதற்கு அவர் பர்மிஷன் வாங்குறாரு. அதுக்கு கோர்ட்டும் அனுமதி கொடுக்குது. இருந்தாலும் கூட பல கிலோமீட்டர் நீளத்துக்கு ரோட்டை தோண்டி எங்கே போய் தேடுறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்த போது தான் அந்த ஜிம்மில் ஒருத்தன் வேலை செஞ்சான் இல்லையா, அவன் வந்து முத்து உதிர்க்கிறான். அவன் விசாரணையில் என்ன சொல்கிறான், நாங்கள் புதைக்கும் போது அங்கே ஒரு பெரிய மரம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எஸ்பி ராபின்சன் அவர்கள் கூகுளுடைய பழைய சேட்டலைட் புகைப்படங்கள் இருக்கு இல்லையா, 5 வருடங்களுக்கு முன்பு இருந்த சேட்டலைட் புகைப்படங்களை எடுத்து ஆய்ந்த போது அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ஒரு பெரிய மரம் இருக்கிறது தெரியுது. அந்த இடத்தை குறிப்பிட்டு அந்த பகுதியில் மட்டும் அவங்க சாலையை தோன்றாங்க. சுமார் 15 அடி தோண்டிய பிறகு, ஏன்னா ரோடு போடும்போது அவங்க ஹைட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ரோட்டை, சுமார் 15 அடி ஆழத்தில் ஒரு எலும்புக்கூடு பெட்ஷீட்டில் சுத்தப்பட்ட ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அதை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அது சல்மா சுல்தானா அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதற்கு பிறகு இந்த ஜிம் ஓனரான மதுர் சாஹூ மற்றும் அவனுடைய 2 நண்பர்களையும் பிடிச்சு போலீசார் உள்ளதள்ளி இருக்கிறாங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.